தீவிரவாதிகளுடன் பாகிஸ்தானுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று உலக நாடுகளிடம் மீண்டும் மீண்டும் சொன்ன பாகிஸ்தான் தற்போது அதன் முகமூடியை இந்தியா கிழித்துள்ளது. இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் மூலம் பாகிஸ்தான் எல்லையில் செயல்பட்டு வந்த 4 பயங்கரவாத முகாம்கள் மற்றும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் 5 முகாம்களை முற்றிலும் அழிக்கப்பட்டன. இந்த தாக்குதலில் சுமார் 70 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். அதில் ஜெய்ஷ்-இ முகமதின் தலைவர் மசூத் அசரின் குடும்பத்தை சேர்ந்த 10 பேர் உட்பட பலர் இறந்தனர். இதனை குறித்து மசூத் அசர் வெளியிட்ட அறிக்கையில், இவர்கள் இறைவனால் கொல்லப்படவில்லை, அவர்கள் காலம் முடிந்தது, அதனால் அல்லாவிடம் சென்றனர். எனக்கு இவர்கள் மரணம் வேதனை தரவில்லை என்று கூறினார். இதையடுத்து நிகழ்ந்த அவர்களது இறுதி சடங்கில் பாகிஸ்தானின் முக்கிய இராணுவ தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் நேரில் கலந்து கொண்டது. இதன் மூலம் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு திறந்த ஆதரவை வெளிப்படையாக காட்டியது. இதை உலக நாடுகள் கடுமையாக கண்டித்து பாகிஸ்தான் மீது மேலும் உலக அளவில் அழுத்தம் உருவாக வாய்ப்புள்ளது என்று தெரிகிறது. யார் இந்த மசூத்? பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத தலைவர். 2000-இல் ஜெய்ஷ்-இ முகமதை நிறுவினார். இது ஒரு தீவிரவாத அமைப்பு. 2008-இல் மும்பை தாக்குதலுக்கு நேரடி தொடர்பு இவருக்கு இல்லை. லஷ்கர்-இ-தொய்பா நடத்தியது. ஆனால் இவரது பங்கு அதில் பெரிது என்று கருதப்படுகிறது. ஆனால் இந்தியாவை குறிவைத்து பல்வேறு பயங்கரவாத தாக்குதலை செய்துள்ளார். 2001 இந்திய பாராளுமன்ற தாக்குதல், 2016 பதன்கோட் விமானப்படை தாக்குதல், 2019 புல்வாமா தாக்குதல் என பல்வேறு தீவிரவாத தாக்குதலை இந்தியாவில் நடத்தியுள்ளார். இவரது பின்னணி: 1990களில் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இவர் 1999இல் IC-814 விமானம் கடத்தல் மூலம் விடுவிக்கப்பட்டார். பிறகு பாகிஸ்தானில் இருந்து பயங்கரவாத நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டார். தற்போது ஐநா உள்ளிட்ட உலக அளவில் அமைப்புகள் அவரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவித்துள்ளது. இந்த தீவிரவாதியை பற்றி பாகிஸ்தானிடம் இந்தியா பலமுறை கேட்டதும், இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நாங்கள் எந்த ஆதரவும் கொடுக்கவில்லை என்று சொல்லி வந்த நிலையில், இறுதி சடங்கில் இராணுவத்தின் முக்கிய தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டது இவர்களின் முகத்திரை கிழிந்து வருகிறது.